ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பைத்தான்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 4th யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 4th யூனிட் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்கும்னா லிஸ்ட், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்தானோட டேட்டா டைப்ஸ் வச்சு வரும். அஸ் வெல் அஸ் வந்து லாஸ்ட்ல வந்து சிலபஸ்ல என்ன இருக்கும்னா சில ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரையில கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரிஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த செலக்ஷன் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட், மெர்ஜ் சர்ச் இந்த மூணுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அக்கார்டிங்லி பிளான் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை பத்தினது தான். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஓவராலா லிஸ்ட்னா என்ன, அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்றது சொல்லிடுவோம். ஸோ த லிஸ்ட் இஸ் நத்திங் பட் த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ. அஸ் யூஸ்வலா நம்ம அரே அப்படின்னு சொல்லிட்டு சீல படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் வந்து இங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கிறத நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ எம்டி லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் எந்த எலிமெண்ட்ஸுமே உள்ள டேட்டா இல்லாம ஜஸ்ட் எம்டியா இருக்கக்கூடிய லிஸ்ட் எம்டி லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்கேட்டனேஷன், அதாவது ரெண்டு லிஸ்ட்டை வந்து ஆட் பண்றது. மல்டிப்ளிகேஷன், இங்க மல்டிப்ளிகேஷன் எப்படி நடக்கும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்றோமோ அத்தனை டைம் வந்து அந்த எலிமெண்ட்ஸை வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட் ஸ்லைசஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல இருந்து பர்டிகுலர் எலிமெண்ட்ஸை மட்டும், அதாவது கேரக்டர்ஸை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்லைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தாண்டி லிஸ்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்பெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எலிமெண்ட் லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்றது. கிளியர் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றது, எல்லா எலிமெண்ட்ஸையும் டிலீட் ரிமூவ் பண்றது. காப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து காப்பி பண்றது. கவுண்ட் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்றது. அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது ஆட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் a லிஸ்ட் ஆர் எனி ஐட்ரபிள் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்டோட கரண்ட் லிஸ்டோட எண்ட்ல வந்து எலிமெண்ட் ஆட் பண்றது. இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஒரு லிஸ்ட்ல இன்டெக்ஸ் எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு எலிமெண்ட் பர்டிகுலர் எலிமெண்ட்டை எனக்கு சர்ச் பண்ணியோ இல்லை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த இன்டெக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைடு பொசிஷன்ல வந்து எனக்கு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். பாப் அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து லிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸா கொடுக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம கொடுக்குற லிஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி தரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து எப்பவுமே மேனிபுலேட் பண்றோம், லிஸ்ட்ல வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து லூப் வந்து இம்பார்ட்டன்ட். அப்பதான் லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்து நம்மளால ஸோ அப்போதான் லூப்ல லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் மேலேயும் வந்து நம்மளால ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் லிஸ்ட்ல வந்து லூப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் மியூட்டபிலிட்டி. ஜென்ரலா மியூட்டபிள் அப்படிங்கிறது வந்து we can change the content without changing the identity. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்க வந்து நான் வேரியபிள் நம்பர்ஸ்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வேரியபிள் லிஸ்ட்டுக்குள்ள வந்து நான் வேற ஒரு டேட்டா கூட கொடுக்க முடியும், பட் இந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணாம. ஸோ இதை தான் வந்து ஜென்ரலா மியூட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட் வந்து எப்பவுமே மியூட்டபிள். அண்ட் அலைசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ லிஸ்ட் பெராமீட்டர்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வச்சிருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் லிஸ்டா வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன். ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த லிஸ்ட் பெராமீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு ஆர்டர்டா இருக்கும். ஸோ லிஸ்ட் கேன் கண்டெயின் எனி ஆர்பிட்டரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அண்ட் லிஸ்ட் டைனமிக்ஸ். நம்ம எப்போ வேணாலும் ஒரு இன்புட்டை கொடுக்கலாம், இல்லை பாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் லிஸ்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸ். ஸோ டப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ. லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா லிஸ்ட் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல போற மாதிரி இதை வந்து நம்ம ஜஸ்ட் நார்மல் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து டப்பிளையும் வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் அஸ் யூஸ்வலா வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ற மாதிரி தான் கொடுக்கலாம். டப்பிள் வந்து பேரந்தசிஸ்குள்ள வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைசிங் கான்செப்ட். அஸ் யூஸ்வல் லிஸ்ட்ல வந்து நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்றோமோ அது சேம் கான்செப்ட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க லிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸே கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் பி அவேர் ஆஃப் இட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேரந்தசிஸ்ல மட்டும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். அண்ட் டப்பிள், ரெண்டு டப்பிள் வந்து வி கேன் கம்பேர். அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் கவுண்டா இருக்கா இல்ல பிக் வேல்யூஸா இருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அது நமக்கு அவுட்புட் வந்து எய்தர் ட்ரூவா இல்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி ஒரு டப்பிளுக்கு வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம்.
எப்படின்னா இப்போ என்கிட்ட 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னா A to B-யும் B to A-வும் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கிரேட்டரா இருக்கு இல்ல லெஸ்ஸா இருக்கு. இப்போ என்கிட்ட 2 லிஸ்ட் தான் இருக்கு, பட் நான் அதை 3 வேரியபிளுக்கு அசைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அது டூ மெனி வேல்யூஸ் அப்படிங்கிற எரரை த்ரோ பண்ணும். ஸோ டப்பிளோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டப்பிள் வந்து ஆர்டர்டா இருக்கும். டப்பிள்ஸுக்கும் வந்து யூஸ்வல் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ டப்பிள்ஸ்க்கு வந்து நீங்க டூப்ளிகேட் வேல்யூஸும் உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் டப்பிள்ஸ் வந்து இம்யூட்டபிள். ஒன்ஸ் நீங்க வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்க லிஸ்ட் வந்து மியூட்டபிள், அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டப்பிள் வந்து இம்யூட்டபிள், ஸோ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுவும் ஒரு டேட்டா டைப். அஸ் யூஸ்வல் நம்ம முன்னாடி பார்த்த லிஸ்ட் டப்பிள் மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணதான் யூஸ் பண்றாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்டோ டப்பிளோ இருக்குன்னா அதுக்குள்ள நான் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள 1 2 3 4 5ன்னு நான் எலமெண்ட் போட்டேன். அதை பாக்குறவங்களுக்கு வந்து அது நம்பர்னு தெரியுமா, கவுண்ட்னு தெரியுமா, அது என்னன்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு நம்பர் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சுப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம நான் கொடுத்துருக்க வேல்யூக்கு ஒரு நேம் வச்சுக்கணும், ஒரு கீ வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சனாலதான் டிக்ஷனரின்ற கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஸோ டிக்ஷனரியில வேல்யூஸ் எப்பவுமே வந்து கீ வேல்யூ பேர்டா இருக்கும். ஸோ டிக்ஷனரியை பொறுத்தவரையில வந்து இன்டெக்ஸ் அப்படின்னு தனியா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது எலமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இன்டெக்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலா கீ வச்சுதான் எடுத்துக்கலாம். ஸோ டிக்ஷனரியை வந்து எப்படி ஜிப்பா கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ அதை பத்தின கான்செப்ட்ஸ் தான் இதுல இருக்கு. டிக்ஷனரியில உள்ள எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு. ஸோ டிக்ஷனரிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபோன் புக்ல வந்து ஒருத்தரோட கண்ட்ரி பிளஸ் அவரோட நேம் வச்சு எப்படி ஃபோன் நம்பரை ஐடென்டிஃபை பண்றது, அது எப்படி வந்து ஃபோன் புக்ல மேப் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி இது மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு நான் ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் which stores the element. நான் homogeneous in the sense that இப்போ இது உள்ள இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜாவால அரே கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்னு ஒரு அரேவை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குள்ள இன்டீஜர் கொடுத்தோம்னா எரர் சொல்லும். பட் லிஸ்ட் பைத்தான்ல லிஸ்ட் அப்படி கிடையாது. நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டப்பிள் அப்படிங்கிறதும் வந்து நான் ஹோமோஜீனியஸ் தான். டிக்ஷனரி அப்படிங்கிறதும் நான் ஹோமோஜீனியஸ் தான். யூ கேன் ஸ்டோர் எனி திங் லைக் ஃப்ளோட், டப்பிள், ஸ்ட்ரிங், இன்டீஜர் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். டப்பிள் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் டிக்ஷனரியை வந்து கர்லி பிரேசஸ் அண்ட் டப்பிள் வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோ பண்ணும், டப்பிள் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 1 இருக்கலாம், 2 2 இருக்கலாம், அந்த மாதிரி. பட் டிக்ஷனரி வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோ பண்ணாது. நீங்க 2 கீ ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் சொல்லும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி அதை டிக்ளேர் பண்ணணும்ன்றது கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆர்டரா இருக்கும், டப்பிள் ஆர்டரா இருக்கும், டிக்ஷனரியும் ஆர்டரா இருக்கும். லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள், உங்களால கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். டப்பிள் வந்து இம்யூட்டபிள், அதே டிக்ஷனரி ஆல்சோ மியூட்டபிள். ஸோ இதுல இந்த பார்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த கொஸ்டின் ஓவர்வியூ மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது அட்வான்ஸ்டு லிஸ்ட் ப்ராசஸிங். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங் கோட்ஸ் யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எப்படி மேனிபுலேட் பண்றது, ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்றதுதான் வந்து இந்த அட்வான்ஸ்டு லிஸ்ட் ப்ராசஸிங், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற டாபிக் உள்ள வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸ் நான் கேபிட்டல் கேஸா மாத்தணும், இல்ல அப்பர் கேஸா மாத்தணும், இல்ல லோயர் கேஸா மாத்தணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 3 கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 என்னன்னா செலக்ஷன் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட் அண்ட் மெர்ஜ் ஷார்ட். ஸோ செலக்ஷன் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் சிம்பிள் ஷார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இட்ஸ் சிமிலர் டு த ஹேண்ட் பிக்கிங். அதாவது நம்ம எடுத்து பார்ப்போம் எந்த எலமெண்டோட பொசிஷன்ஸ் வந்து ஓகே இதை விட இது கிரேட்டரா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நம்மளே அந்த பொசிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஷார்ட்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அல்காரிதம் பாருங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதை விட சின்னமா என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணுவோம். சின்ன எலமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து எடுத்து முன்னாடி வச்சுட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பின்னாடி போயிடும். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரொம்ப கம்மியான எலமெண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா செகண்ட் எலமெண்ட் எடுத்து அதை விட சின்ன எலமெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் எனக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அன்டில் என்னோட ஃபைனல் எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும். ரொம்ப சின்ன ஷார்ட்டிங் அல்காரிதம் தான் இது. இதோட கோடிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஷார்ட். இங்க என்ன பண்ணுவோம்னா
இட்ஸ் சிமிலர் டு அரேஞ்சிங் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பஞ்ச். அதாவது ரெண்டு எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி ஒன்னா ஆர்டர்டா கொண்டு வருது. ஸோ இந்த இதை வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுவோம்னா, கரண்ட் எலமெண்ட்டையும் அந்த ஐட்ரேஷன்ல வந்து அட்ஜஸ்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க, செகண்ட் எலமெண்ட் வந்து லெசரா இருக்குன்னா இமீடியட்டா அது ரெண்டோட பொசிஷனே ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஆர்எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் 10th எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சின்னதா பெரிய எலமெண்டா இருக்கு, 10th எலமெண்ட் வந்து சின்ன எலமெண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டோட பொசிஷனையும் 10th பொசிஷனையும் ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பிங் பண்ணி தான் இந்த ஷார்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து மெர்ஜி ஷார்ட். இது எப்படின்னா இட்ஸ் டிவைட் அண்ட் கான்க்யூர் அல்காரிதம். ஸோ இதோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே வந்து அரேவா எடுத்துட்டு அதை சப் அரேஸா பிரிச்சுட்டு அது மேல ஷார்ட்டிங் அப்ளை பண்ணிட்டு அந்த ஷார்ட்டான அரேஸை எடுத்துட்டு போயிட்டு எகைன் என்ன பண்ணணும்னா மெர்ஜ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லிஸ்ட் வந்து ஆர்டர்டான லிஸ்டா வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் இது கொஞ்சம் பெரிய குழப்புற மாதிரி தான் இருக்கும் மெர்ஜ் சார்ட். பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய பிக் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இருக்கு. நீங்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னாவே ஈஸியா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ சம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இங்க கொடுத்துருக்கோம். லிஸ்ட் எனி 3 மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா லிஸ்ட், செட்டு அண்ட் டிக்ஷனரி. டப்பிள் மட்டும் இம்மியூட்டபிள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இதான் நம்ம ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூ லிஸ்ட் அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்றோம். இதான் எக்ஸாம்பிள். அலைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ an object with more than one reference has more than one name. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஏன்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்கு, பீன்ற ஒரு வேரியபிள்ல சேம் எலமெண்ட்டை நான் அசைன் பண்றேன். ஸோ தட் இஸ் கால்ட் அலைசிங். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காப்பியிங் அண்ட் க்ளோனிங்? Copying is given list another name, but copying a complete slice clones. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காப்பி அப்படிங்கிறது வந்து இன்னொரு வேரியபிள்ல வந்து நான் சேம் எலமெண்ட்டை காப்பி பண்றது. குளோனிங் அப்படிங்கிறது வந்து அதோட ஸ்லைசஸ் எடுத்து நான் க்ளோன் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க அந்த 2 மார்க்லயுமே கூட இந்த எக்ஸாம்பிள யூஸ் பண்ணிக்கலாம். Next, what is list processing? List processing is the list of programming codes, including abstract data structures used to calculate specified variable in a certain order. A value may repeat more than once. Next வந்து histogram பத்தி கேட்டிருக்காங்க. histogram அப்படின்றது வந்து ஆக்சுவலி ஒரு சார்ட். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சார்ட் பத்தி தெரியும். அந்த சார்ட்டை வந்து எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி டிரா பண்றது அப்படின்றதுதான். இந்த சார்ட் ஜென்ரலா எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ யாரு ஹை ரேங்க் எடுத்திருக்காங்க, ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இல்ல ஒரு கிளாஸ்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன, ஸோ இதெல்லாம் யூஸ்வலா நம்ம சார்ட்ல போட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டோகிராம். அதை பைத்தான்ல எப்படி டிரா பண்றதுன்றதை பத்தி தான் இந்த 6th கொஸ்டின். ஹிஸ்டோகிராம் அப்படின்றது அது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான், ஈஸியாவே அதை எழுதிடலாம் 2 மார்க்ல கேட்டாலும். ஸோ இவ்வளவுதான் இந்த யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த யூனிட்டை பொறுத்தவரையில என்ன உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்னா, லிஸ்ட்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எய்தர் இட்ஸ் மியூட்டபிள் ஆர் இம்மியூட்டபிள், அதோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இதை சேம் தான் வந்து டப்பிள்க்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், டிக்ஷனரிக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அஸ் வெல் அஸ் செலக்ஷன் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட் அண்ட் மெர்ஜ் ஷார்ட். இந்த 3 ஷார்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க பேசிக்கா பாத்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் கூட நீங்க எக்ஸாக்டா அதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு இல்ல, ஜஸ்ட் அதோட கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னா கூட போதும். ஸோ இதுதான் இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட பிடிஎஃப் மெட்டீரியல் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும் ஃப்ரீயாவே. நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த நாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மெயில் ஐடிக்கு எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 5 யூனிட்டோட பிடிஎஃப்பும் நான் ஷேர் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.